பாமகவினர் மீது சுமத்தப்பட்ட வீண் பழியை, பொய்யை உடைத்து இந்த இரு சமூகமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று உண்மையை விரைந்து வெளியிட்ட செங்கல்பட்டு காவல்துறையினருக்கு மிக்க நன்றி. செய்யூரில் நடந்த சம்பவம் 2 தினங்களாக பெரிய அளவுல சமூக வலைதளங்களில் பேசு பொருளை ஏற்படுத்திருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க கடத்திட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க நிர்வாணப்படுத்திட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு அந்த பையனை அடிச்சுட்டாங்க அப்படி என்கின்ற கட்டுக்கதைகளை நாம பார்த்தோம். அது என்னமோ இந்த சமுதாயத்திற்கு வந்த சாபக்கேடாட்டு இருக்கு. ஏதாவது வீண் பழிய சுமந்துகிட்டே இருக்குது இந்த சமுதாயம். ஆனால் காவல்துறை விசாரித்து உண்மையை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2 தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, 2 தரப்பிலும் கைது செய்திருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன என்பதை வெளியிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுவே போதுமானது. அந்த பையன் சிறுநீர் கழிக்க போய் தான் அங்க பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னாங்க. ஆனால் அதுக்கு இருக்குது 19 பேனர்களை அந்த பையனும் சின்ன பையன், அவன் மேலேயும் தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த பையனை சிலர் தூண்டி விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான சின்னஞ்சிறு பசங்களுடைய வாழ்க்கையை அங்க சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளபடியாகவே வேதனையா இருக்குது. இதே குளஞ்சாவடியில பல பட்டியல் சமுதாயத்து பசங்க மேல வழக்கு, சேர்க்கம்பாளையத்துல பசங்க மேல வழக்கு. ஏதாவது பிரச்சனைனா ஒரு பிரிவுக்கு மேலதான் வழக்கு வரும், உன் மேல வழக்கு வராது சொல்லிட்டாங்களான்றது தெரியல. இப்ப அப்படி கிடையாது. வன்னியர்கள்லாம் ஒன்றுபட்டு எதிர்க்க, ஒன்றுபட்டு நியாயம் கேட்க துணிஞ்சிட்டான். இந்த தேர்தலே தெரியும் மன்னியர்களுடைய ஒற்றுமை. திமுக துரத்த தயாராயிட்டான். இனிமேல் அதெல்லாம் நடக்காது. இந்த சம்பவத்திலுமே வன்னியர்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுத்ததுனால இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை வெளியாகிருக்கு. அந்த பசங்க பேனரை கிழிச்சதுனால தான் அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை காவல்துறை அந்த பத்திரிகை செய்தியில சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த தினத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரு தரப்புமே வழக்கு கொடுக்கலன்னு காவல்துறை சொல்றாங்க. நான் அன்னைக்கே சொன்னது, அந்த காலையில சொன்னதுதான். அந்த பையனுடைய தாயும் தகப்பனும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலருடைய கரத்தை பற்றி, என் புள்ளையோடைய வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, எதிர்காலத்தை சீரழிச்சிடாதீங்க, என் புள்ள யாராரு பேச்சையோ கேட்டு இப்படியான தப்ப செஞ்சுட்டா, தயவு செய்து வழக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னதுதான். இந்த சொன்னதை கேட்டு பாமக மாவட்ட செயலர் வழக்கு கொடுக்காம வந்தார். சின்ன பையன், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படி என்பதற்காக அவர்கள் வழக்கு கொடுக்காம வந்தாங்க. அதாவது தாயும் தகப்பனும் நம்ம பையன் செஞ்சது தப்பு தானே, பேனரை கீழ்ச்சானே தப்பு தானே அப்படின்னு சொல்லி அவர்களும் வழக்கு கொடுக்காம ஒரு சுமூகமான முறையில இனிமேல் எந்த தவறும் நடக்கூடாது, தாயா பிள்ளையா எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் என்கின்ற உடன்படிக்கையோடு அவங்க போயிருக்கிறாங்க. 2 நாள் கழித்து கூட்டமும் நடந்திருக்கு. அதற்கு அடுத்த நாள் சிலருடைய தூண்டுதலின் காரணமாக இப்படியான பிரச்சனைகள் பொய்யா பூதாகாரமா வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு தரப்பினரால என்ன சொல்லப்பட்டுச்சு, பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை இது மிகைப்படுத்தி சொல்லப்படுறது என்பதை காவல்துறையை வெளியிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகை செய்தியில காவல்துறையை அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இரு தரப்பும் கொடுத்த வழக்கின் அடிப்படையில பாமகவினர் மீதும் வழக்கு வந்திருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீதும் வழக்கு வந்திருக்குது. இதுல இன்னொன்னு கவனிக்கணும், அந்த பையன் எதர்ச்சியா போய் கிழிக்கல. அந்த பையனை மட்டுமே குற்றம் சொல்லி ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அந்த பையனுக்கு என்ன தெரியும், பள்ளிக்கூடம் படிக்கிற பையன். நான் இன்னும் சொல்ல போனா தாய் தகப்பனே குற்றம் சொல்லும். பள்ளிக்கூடம் படிக்கிற பையனை நீங்க எதுக்கு வேலைக்கு அனுப்புறீங்க, பரிமாற வேலைக்கு போயிட்டு வர்றப்ப அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு அந்த தாய் தகப்பன் சொல்றாங்க. அந்த தாய் தகப்பனுக்கும் தெரிஞ்சிருக்க போறது கிடையாது. அந்த பையனை இப்படியான மூளை செலவு செஞ்சு பேனர் கிழிக்க அனுப்பிச்சிருக்கிறாங்கன்றது தாய் தகப்பனுக்கும் தெரிஞ்சிருக்க போறது கிடையாது. அந்த பையனை சிலர் தூண்டி இருக்கிறாங்க, அந்த தூண்டிய நபர் மீதும் வழக்கு பாஞ்சிருக்குது. அப்ப அங்க திட்டமிட்ட ஒரு சதி நடந்திருக்கிறது என்பது அம்பலமாகி இருக்கு. திட்டமிட்ட சதி நடந்திருக்கிறது அம்பலமாகி இருக்கு. இப்படித்தான் பல விவகாரங்கள் நடந்திருக்குது. ஆனால் ஒவ்வொரு போதும் வன்னியர்கள் மீது மட்டும் வீண்பழி, வன்னியர்கள் ஒரு அராஜகக்காரர்கள் மாதிரி, வன்னியர்கள் ஒரு அக்கிரமக்காரர்கள் மாதிரி, வன்னியர்கள் ஒரு அநியாயக்காரர்கள் மாதிரி, அடிதடைக்காரர்கள் மாதிரி இந்த சமூகத்திற்கிடையே கட்டமைக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு இந்த தேர்தலில் நாமும் பாடம் போட்டியே ஆகணும். இன்னைக்கு கிருஷ்ணகிரியில உண்மை வெளிவந்ததற்கும் இன்னைக்கு செய்யூர்ல உண்மை வெளிவந்ததற்கும் ஒரே காரணம் வன்னியருடைய ஒற்றுமை மட்டும்தான். ஒன்னா சேர்ந்து வன்னியர்கள் ஃபுல்லா நின்னா, நான் தான் சொல்றேன்ல, வன்னியர்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. நாம ஒன்னா நின்னாலே போதும். நாம கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தினாலே போதும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாக்கை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினாலே போதும். இங்கே உண்மை வெளிவரும். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நினைக்கிறோம். நாம யாருக்காவது எந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கிறோமா? எல்லா சமுதாயமும் ஒன்றா இருக்கணும். எந்த சமுதாயத்திற்குள்ளாரும் ஏற்றமும் உள்ள தாழ்வும் இல்லை. என்ன சாதி பெருமை கிழிக்குது? ஆண்ட பரம்பரை தான் சொல்றோம், ஆண்டுகிட்டு இருக்கிற பரம்பரைன்னு சொல்ல. நம்ம ஆண்டுட்டு அந்த பெருமையை பேசினா ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால தான் வன்னியர்கள் யாருமே அந்த பெருமையே பேசுறதில்லை. ஆனா எதிராளிகள் சொல்லிட்டே இருப்பான், நக்கல் பண்றது. ஆண்ட பரம்பரைன்னு நக்கல் பண்றாங்கன்னா, நீங்க அப்ப அப்படி இருந்தீங்க, இன்னைக்கு நீங்க கீழே விழுந்து கிடக்குறீங்க என்பதை
சொல்லி காட்டுறாங்களான்றத கேள்வி நமக்குள்ளார இருக்குது. நாம் அதற்கெல்லாம் செவிமடுக்காமல் நம்முடைய அதிகாரத்தை நோக்கி, நம்முடைய உரிமையை நோக்கி பயணப்படுவோம். நன்றி.